ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மினி ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 பார்ட் கவர் பண்ணியிருந்தோம். அதில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம், சரியா? ஓகே, ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட் மெனுஸை வந்து ஷோ பண்ணுறது, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸை ஷோ பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து சர்ச் பண்ணுறது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி நான் உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்ஸசைஸாக கொடுத்தேன். இந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து ஷோ பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஃபுட் ஐட்டம் சர்ச் பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஃபுட் மெனுஸை ஷோ பண்ணுறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்தேன். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து குயிக்காக வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபுட் மெனு பார்த்துருவோம் குயிக்காக. ஓகே, இப்போ வந்து நான் மெனு வந்து இங்கே பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதாவது நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அந்த ரெஸ்டாரண்டோட மெனு வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிடுவோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய மெனு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் ஃபார் ஐ இன் மெனுஸ்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிரிண்ட் எஃப் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும், எனக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா மெனுவும் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு. ஓகே, இங்கே வந்து நம்ம ஷோ ரெஸ்டாரண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து A to B செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு ஆப்ஜெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டாக பிரிண்ட் ஆகக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் மெனுஸ் அவைலபிள்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம லிஸ்ட் ஆஃப் மெனுஸ் அவைலபிள், அதாவது இங்கே வந்து எல்லா மெனுவும் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் ஒவ்வொரு மெனுவாக எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம் நம்ம, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்பேஸ் வேணால் விட்டுக்கலாம் இப்போதைக்கு. நான் சும்மா 2 எண் கொடுத்துக்கிறேன். அதாவது ஸ்பேஸ் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான், சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஐ டாட் நேம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ ஐங்கிறது மெனு, சரியா? இது அதாவது இந்த மெனுஸுங்கிறது வந்து நிறையா மெனு வந்து லிஸ்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மெனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெனுவாக எடுத்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். நேமு அண்ட் தென் வந்து வேறு என்ன வந்து நம்ம மெனுக்கு வச்சுருந்தோம், ஃபுட் மெனுக்கு போய்க்கலாம். இதில் வந்துட்டு எனக்கு வெறும் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும், எதுவும் தேவையில்லை. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், போதும். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து சாய்ஸ் வந்து 1, சில ரெஸ்டாரண்ட் வந்து 1. இப்போ பாருங்கள், வெஜ் அண்ட் நான்வெஜ்னு வருதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 எதுவுமே வரல. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்பர் இருந்தால் தான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனுமரேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுன்னா வந்துட்டு நம்ம மல்டிபிள் வேல்யூஸை பாஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு கலெக்ஷனை வந்து பாஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா இந்த கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவை நீங்கள் சேர்த்து பிரிண்ட் பண்ண முடியும். அதான் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து மெனுன்னு போட்டுக்கிறேன், கமா ஐ போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு மெனு டாட் நேமு, இங்கே வந்து ஐ போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரியும் பாருங்க, நான் ரன் பண்ணி காட்டுற புரிஞ்சிரு ஈஸியாக. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள் திரும்ப. ஸோ 1 1, சாரி இது உல்ட்டாவாக வரணும், ஐ கமா மெனு. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். 1 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, 1 நான்வெஜ் 2 நான்வெஜ்னு வருதா? அதாவது இந்த இடத்துல வந்துட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த எனுமரேட் அப்படிங்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஃபார் லூப் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். அது கூடவே சேர்ந்து நமக்கு ஏதாவது நம்பர் வந்து வேறு ஏதாவது வேல்யூ வந்து இன்க்ரிமெண்டலாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் 5ன்னு பாஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு இதோட இம்ப்ளிமெண்டேஷன் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐட்ரேட்டபிள் அதே மாதிரி ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கா. ஸோ இது என்ன பண்ணுன்னா இது ஐட்ரேட்டபிள்லாம் வந்து ஒரு கலெக்ஷன், அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒவ்வொன்றா வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஐட்ரேட்டபிள் கலெக்ஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் வேல்யூ பாஸ் பண்ணணும். இவங்க ஸ்டார்டிங் வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு வச்சிருக்காங்க. நீங்கள் எதுவுமே பாஸ் பண்ணலைன்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். உங்களுக்கு 1லேருந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1ன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்டர்னலாக பாஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதை தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே 2 வேரியபிள் எடுத்துக்கணும். இந்த ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து இந்த 2ஆவதாக பாஸ் பண்ண வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த செகண்டாக பாஸ் பண்ண வேல்யூ வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமாக செலக்ட் பண்ணணும், சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க எந்த ஐட்டத்தை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஐட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபுட், எந்த மெனுவை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மெனுவில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் சாய்ஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப்னு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு ப்ளீஸ் சூஸ் மெனுன்னு போட்டுடலாம் இடத்துல. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போட்டிருந்தோம்ல, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணுவாங்க. அந்த நம்பர் வந்து எனக்கு இந்த மெனுஸில் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த பொசிஷனில் இருக்கோ அதோட ஃபுட் ஐட்டத்தை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு மெனுஸ் டாட் ஃபுட் ஐட்டம், இங்கே இருக்கும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது இருக்கக்கூடிய நம்ம ஃபுட் ஐட்டத்தை எடுக்க போகிறோம், இந்த ஃபுட் ஐட்டம். ஸோ மெனுஸ் டாட் ஃபுட் ஐட்டம் இதுக்குள்ளே வந்துட்டு இந்த சாய்ஸை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம்.
இந்த சாய்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் -1 சேர்த்து போட்டுக்கிறேன். இது ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த சாய்ஸுங்கிற வந்து நான் நம்பர் 1 2 3லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான். பட் வந்து இது வந்து லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் எல்லாம் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்துட்டு -1 போட்டுக்கிறேன். அதாவது இங்கே என்ன வேல்யூ அவங்க போடுறாங்களா 1ன்னு போட்டாங்கன்னா எனக்கு 0th அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் தான் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு 1 மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு 0th இண்டெக்ஸ்க்கு போயிடும். சரியா? அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து என்னோட ஷோ ஃபுட் ஐட்டம் கிளாஸ் மெத்தட் இருக்குல்ல, அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சதில்ல, அது வந்து எனக்கு ஃபுட் ஐட்டத்தை ஷோ பண்ணிடும்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு செல்ஃப் டாட் ஷோ ஃபுட் ஐட்டம்ஸ், இதில் வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டத்தை பாஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பார்க்குறீங்களா? ஸோ 1 இங்கேயும் வந்து 1. ஸோ எனக்கு வெஜ்ஜு நான்வெஜ் 2 வருது. வெஜ்ஜு கொடுத்துக்கலாம். சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மெனூஸுங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் மெனு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபுட் ஐட்டத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே போடணும். அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 1 1. ஸோ திரும்ப எனக்கு அதே தான் வரும். ஏன்னா வந்து நம்ம இந்த ஷோ ஃபுட் ஐட்டத்துக்குள்ளே நம்ம எதுவுமே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து என்ன சேஞ்ச் பண்ணேன்னா, இப்போ எனக்கு இந்த மெனூஸ் இருக்குல்ல, மெனூஸுங்கிறதே வந்து லிஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த மெனு செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மெனுவோட சாய்ஸ் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மெனு அதாவது மல்டிபிள் மெனூஸ்லேருந்து ஒரு மெனு சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு மெனுவிலிருந்து அந்த ஃபுட் ஐட்டம் வெஜ்ஜுக்குள்ளே வந்து நிறைய ஃபுட் ஐட்டம் இருக்கணும், அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணி இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மெத்தடுக்கு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ஒரு ஃபார் லூப் போட்டு நம்ம அந்த மெனூஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமாக வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே ஃபுட் மெனு இருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபார் லூப் போட்டுருக்கோமா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளேயும் வந்துட்டு ஒரு காமன் மெத்தட் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மெத்தடை மட்டும் கால் பண்ணா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம எழுதிட்டா போதும்ல. அதாவது நான் என்ன பண்றேன்னு சொல்றேன் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் ஐட்டம் இருக்குல்ல, நான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்திருப்பேன், பட் எந்த யூஸ்மே பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, புரியும் பாருங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் ஐட்டம், அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஒரு ஐட்டத்தோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஐட்டம்னா வந்து எனக்கு ரெஸ்டாரண்டா இருக்கலாம், இல்ல ஃபுட் மெனுவா இருக்கு, இல்ல ஃபுட் ஐட்டமா இருக்கலாம். இந்த 3 ஐட்டத்துல எது வேணா இருக்கலாம். ஸோ அதோட அப்ஸ்ட்ராக்ஷன் தான் வந்து இந்த கிளாஸ், அதாவது அதோட ஓவரால் ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், டிஸ்பிளே ஐட்டம் சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். டிஃப் டிஸ்பிளே ஐட்டம், அதாவது எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருந்ததுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதே மாதிரி எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து இந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எம்ப்ளாயின்னு இருந்தாவே வந்து கண்டிப்பாக ரெஸ்யூம் இருக்கும்ல, அவங்கள பற்றின ஒரு செல்ஃப் டீட்டெயிலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணல என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். நம்ம அதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். டேரெக்டாக போயிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஹியூமன்ட்ட போய் கேட்க தேவையில்லை நீங்க யாருன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்துட்டு அவங்க ரெடி பண்ண ரெஸ்யூமை போய் பார்த்தா போதும், அவங்கள பத்தி நமக்கு டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் இங்க பண்ற போறேன். இது வந்து ஒரு ரெஸ்யூம் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா போட்டுக்க போறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா போட்டுட்டு என்ன ஆகும், இந்த இடத்துல நான் வந்து எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இங்க போட தேவையில்லை. ஏன்னா வந்து இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட். இந்த கிளாஸை வந்து எந்தெந்த கிளாஸ்லாம் வந்து இன்ஹெரிட் பண்ணுதோ அந்த கிளாஸ்ல தான் வந்து இந்த மெத்தடை வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை மட்டும் தான் இங்க நம்ம ஷோ பண்றோம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சும்மா ரன் பண்றேன் பாருங்களேன், எரர் வரும் பாருங்களேன். எரர் வருதா, cannot instantiate abstract class food item with abstract method display item. ஏன்னா வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள ஒரு எம்டி மெத்தட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது ஒரு வெள்ளை பேப்பர் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அது ரெஸ்யூம்ல வந்து எதுவுமே நீங்க ஃபில் பண்ணல. நீங்க எது இப்போ ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட். நீங்க வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க ஒரு டெம்ப்ளேட்டை. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நீங்க உங்களோட டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணாதான் வந்து அதை நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க அதை ஃபில் பண்ணாமே வந்து யூஸ் பண்ணா என்ன ஆகும், எனக்கு நீங்க அப்ளை பண்ற ஜாப்ல வந்து அந்த இன்டர்வியூர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வேலையும் கிடைக்காது. அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு எம்டி பேப்பர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க, ஒரு எம்டி ஃபார்மேட். பட் வேல்யூஸ் எதுவும் ஃபில் பண்ணல. ஸோ வேல்யூ ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்டா போய், அதாவது ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் சைல்டு கிளாஸுக்கும் போய் நம்ம அந்த மெத்தடை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல வந்துட்டு இது ரெஸ்டாரண்ட் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சேம் டிஃப் டிஸ்பிளே ஐட்டம் இங்கே காட்டுது பாருங்களேன். அதுவே ஏன்னா வந்துட்டு இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ அதனால வந்துட்டு அங்கே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஸ்பிளே ஐட்டம் இங்கே காட்டுதா, இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் மாதிரி காட்டுது பாருங்க. ஸோ ஹோவர் பண்ணா காட்டுதா ஓவர் ரைட்ஸ் மெத்தட் என்ன அப்ஸ்ட்ராக்ட் ஐட்டம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் பிரிண்ட் நம்ம இங்கே போட்டிருந்தோம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, இது அப்படியே நான் எடுத்துக்கிறேங்க. இது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு செல்ஃப் போட்டுக்கிறேன், அதே மாதிரி இங்கே வந்து செல்ஃப் போட்டுக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இந்த டிஸ்பிளே ஐட்டம் மெத்தடை வந்து கால் பண்ணால் என்ன பண்ணும், அந்த ரெஸ்டாரண்டோட நேம் என்னவோ அதே மாதிரி ரேட்டிங் என்னவோ அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான். சரியா? இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த பிரிண்ட் எல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட் டாட் டிஸ்பிளே ஐட்டம்னு போடுறோம். அவ்வளோதான். இது என்ன பண்ணும், எனக்கு அந்த ரெஸ்டாரண்டோட டீட்டெயிலை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுட் மெனுக்கும் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே ஃபுட் மெனுக்கு போகிறேன், டிஃப் டிஸ்பிளே ஐட்டமு பிரிண்ட்டு இங்கே நம்ம இங்கே போட்டிருந்தோம்ல. ஸோ இதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம
அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். மெனு டாட் டிஸ்பிளே ஐட்டம் இங்கே காட்டாது, ஏன்னா வந்துட்டு இந்த மெனுஸுங்கிறது வந்து எந்த டைப்புன்னு சொல்லி அதுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு காட்டாது, இருந்தாலும் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுட் மெனு கிளாஸ்க்கு போயிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இங்கே எழுதிக்குவோம் எஃப் செல்ஃப் டாட் நேமு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், புரியும் பாருங்கள். சாரி, ஃபுட் ஐட்டம் கிளாஸும் எனக்கு வந்து ஒரு சைல்டு கிளாஸ் தான், ஸோ அதுக்கும் இருக்கணும். ஸோ அதனால் இங்கேயே வந்து எழுதிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிரிண்ட்டு எஃப் நேம் என்ன ஃபுட்டோட நேமு, செல்ஃப் டாட் நேமு, வேறு என்ன தேவை எனக்கு, ப்ரைஸ் தேவை, செல்ஃப் டாட் ப்ரைஸு, அடுத்தது ரேட்டிங், செல்ஃப் டாட் ரேட்டிங். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் இங்கே வந்து நான் ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அதே அவுட்புட் வந்திருக்கா. திரும்ப நான் அங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட்டை எடுத்துவிட்டுட்டு நான் அந்த சேம் கிளாஸ்லேயே போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஐட்டம் மெத்தட் கால் ஆகும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், புரியும் பாருங்கள். இங்கே வந்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் அந்த டிஸ்பிளே ஐட்டம் கால் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இது வந்து எனக்கு செல்ஃப் கீவேர்டாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த இடத்துல ஸோ எனக்கு ஒவ்வொரு செல்ஃபில் இருக்கக்கூடிய நேமும் அந்த வந்து ரேட்டிங்கை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நம்பர் தேவைப்பட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் வந்து எனக்கு எல்லா இதுக்கும் தேவையா? ஸோ அதனால் வந்துட்டு இதை நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்லையும் போட்டுக்கிறேன். சும்மா வந்துட்டு ஸ்டார்ட்னு போட்டுக்கிறேன். இங்கே ஃபுட் ஐட்டத்துலேயும் வந்து நம்ம ஸ்டார்ட் போடணும். அப்புறம் ஃபுட் மெனுவில் இது ஏன் போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த நம்பரை சேர்த்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த நம்பரை சேர்த்து பிரிண்ட் பண்ண போகிற, அவ்வளோதான் ஸ்டார்ட்டுங்கிறத. ஸோ இப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஐட்டத்துக்கு வந்து ஸ்டார்ட்டு, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு இதை எடுத்து விட்டுட்டு ஸ்டார்ட்டு. இப்போ நம்ம இந்த மெயின் மெனு இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஐயை வந்து பாஸ் பண்ணணும். அதாவது நம்ம இந்த இடத்துல போட்டிருந்தோம்ல, இருங்க நான் எனுமரேட் வந்து நான் இங்கே போடலை, அதனால் நான் இப்போ எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ எனுமரேட் இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1 அதை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாட்டி டிஸ்பிளே ஐட்டத்தை கால் பண்ணும்போது இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அந்த ஐயோட வேல்யூ இதுக்குள்ளே பாஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த ஸ்டார்ட் வேல்யூ வந்து எனக்கு அதிகமாகிட்டே போகும். ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 1 சொல்லி போடுறேன். இப்போ பாருங்கள் 1 2 3 சொல்லி கரெக்டாக வருதா? நம்ம ஏன்னா வந்து ஐ வந்து ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு வாட்டி வந்து டிஸ்பிளே ஐட்டம் திரும்ப கால் ஆகும்போது அந்த இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ தான் பாஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி ஃபுட் மெனுக்கு வந்துட்டு நம்ம அந்த வேல்யூ பாஸ் பண்ணல, இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இருங்க, மெயின் மெனு டிஸ்பிளே ஐட்டம் இதுக்குள்ள வந்து நான் ஐயை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 1 1 அவ்வளோதான், 1 2 கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் 1ன்னு சொல்லி செலக்ட் பண்ணால் எனக்கு திரும்ப எனக்கு இதுதான் வரும். நான் இந்த இடத்துல வந்து ஃபுட் ஐட்டம் வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபுட் ஐட்டம் கிளாஸ் எங்கே இருக்குது, மெத்தட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 2 கண்டிஷன் எழுதியிருப்போம். அதாவது அவங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணி அதுலேருந்து மெனுவை சூஸ் பண்ணி ஃபுட் ஐட்டத்துக்கு வந்தால் எனக்கு அந்த மெனுவில் இருக்க ஃபுட் ஐட்டம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு அவங்க டேரெக்டாக இந்த இது இருக்குல்ல, ஸோ ஃபுட் ஐட்டம் இதை கால் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ குயிக்காக வந்துட்டு நான் இதை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது இந்த ஃபுட் ஐட்டம் பாஸ் பண்ணாங்கன்னா எப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபார் ஐட்டம் ஃபுட் ஐட்டம் இன் எனுமரேட் ஃபுட் ஐட்டம்ஸ் 1. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபுட் ஐட்டம் டாட் டிஸ்பிளே ஐட்டம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த ஃபுட் ஐட்டம் வேரியபிளில் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, என்னென்ன ஃபுட் ஐட்டம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து 1 ஷோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து A to B செலக்ட் பண்ணிக்கிறேன். வெஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஸ்டார்ட் வந்து பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, நான் வந்து ஐயை பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். 1 1 1. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு பிரிண்ட் ஆகுதா கரெக்டாக? வெஜ் பிரியாணி அண்ட் தென் தோசா அண்ட் தென் ப்ரைஸ் வந்து என்ன, ரேட்டிங் வந்து என்ன, கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா 1 2ன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபுட் ஐட்டம் வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி சர்ச் ஃபுட் ஐட்டம் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன இது நான் பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க நான் சொல்லி நம்புறேன். ஜஸ்ட் வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு இன்புட் கேளுங்க. அவங்க இந்த இன்புட் வந்து எனக்கு எந்த ஹோட்டலில் எந்த ரெஸ்டாரண்ட்டோட எந்த ஃபுட் ஐட்டத்தோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு மல்டிபிள் வந்து மேட்ச் ஆச்சுன்னா மல்டிபிள் வந்து நீங்கள் ஷோ பண்ணுங்க ரெஸ்டாரண்ட்டோட நேமோட. அவங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எல்ஸில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் மெனும் எடுத்துக்கணும். எல்லா ஃபுட் மெனு இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டம் எடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். சரியா? அதாவது இதே மாதிரி தான். ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஃபார் லூப் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஓனா ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபுட் ஐட்டத்தை வந்து ஷோ பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க வந்து எந்தெந்த ஃபுட் ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அவங்கள ஃபுட் ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அவங்கள்ட்ட இன்புட் கேட்க போகிறேன். ஸோ சாய்ஸஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஒரு ஃபுட் இல்லை மல்டிபிள் ஃபுட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்க இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா ஃபுட் ஐட்டத்தை வந்து ஷோ பண்ணியாச்சு. பட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு ஃபுட்டு தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவசியம் இல்லை, நிறைய ஃபுட்டு கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு
நான் வந்து இங்கே சாய்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் வந்து நான் அவங்கள பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன், அதை என்டர் பண்ண சொல்ல போகிறேன். சரியா? ஸோ அதுக்காக வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட்டு கமா இன்புட் ஆஃப் டாட் ஸ்பிளிட்டு. ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு இன்புட்டை வந்து எனக்கு சேம் லைனில் கமா செப்பரேட்டடாக எடுத்து அதை வந்து லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணும். நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுற புரியுது, இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைத்தானோட பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கும் போதே நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் லைனில் இருக்கக்கூடிய இன்புட்டை வந்து கமா செப்பரேட்டடாக எப்படி வந்து இன்புட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோதான். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த சாய்ஸஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து பிரிண்ட் சும்மா சாய்ஸஸ் சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை ஷோ பண்ணுறேன், A2B செலக்ட் பண்ணிக்கிறேன், அதில் வெஜ்ஜு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்புட் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்து ப்ளீஸ் சூஸ் யுவர் ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே வந்து ப்ராக்கெட்லேயே போட்டுடலாம், எக்ஸாம்பிள்னு போட்டு 1,2 இப்படின்னு போட்டுடலாம் நம்ம. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 1 1 1. ஸோ இந்த இடத்துல வருதா, ப்ளீஸ் சூஸ் யுவர் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள் வந்து 1 2ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் 1,2ன்னு சும்மா நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு 1,2ன்னு சொல்லி லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகுதா. ஸோ என்ன பண்ணுன்னா இந்த இருக்குல்ல நம்ம இந்த லிஸ்ட் ஆஃப் இன்புட் எடுத்துருக்கோம்ல, இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் லைன் இன்புட்டை வந்து அந்த கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை இன்டீஜராக மாற்றி எனக்கு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிடும், அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமாக எடுத்து நம்ம அதோட ப்ரைஸ் அண்ட் தென் வந்து குவான்டிட்டியை செக் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுட் ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து ஒரே ரெஸ்டாரண்டோட ஃபுட்டாக தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு மல்டிபிள் ரெஸ்டாரண்டோட ஃபுட்டாக இருக்கும். ஸோ யூஸரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டமும் ஒரே ரெஸ்டாரண்ட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதை கார்ட்டில் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் திரும்ப வந்து எரர் த்ரோ பண்ணணும். நீங்கள் வந்து மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ சேம் ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து த்ரோ பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாய்ஸை பேஸ் பண்ணி நான் இந்த ஃபுட் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ நான் கார்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கார்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து மாடல், ஓகே, மாடலை கிரியேட் பண்ணிக்கோ. நியூ பைத்தான் ஃபைல் கார்ட். ஸோ கிளாஸ் கார்ட், இங்கே வந்துட்டு டெஃப் இனிட். இங்கே எனக்கு என்னென்ன தேவை, செல்ஃப் டாட் ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும். ஸோ இங்கே வந்து ஐட்டம்ஸ் சொல்லி போட்டுக்கிறேன். இங்கே ஐட்டம்ஸ் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்துட்டு கார்ட்டில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டாட் சாய்ஸஸ். ஸோ இங்கே சாய்ஸஸ் சொல்லி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளோட மெயின் மெனு கிளாஸ் இருக்குல்ல, இங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த பிரிண்ட்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக கார்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் நான், அவ்வளோதான். இந்த கார்ட்டை வந்து ஏன் நான் வந்து ஸ்டாட்டிக்காக போடாமல் நான் ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கேன்னா இந்த ஒவ்வொரு கார்ட்டும் வந்து ஒவ்வொரு யூஸருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அது எனக்கு இப்போ நான் ஸ்டாட்டிக், எனக்கு ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நான் வந்து அந்த கார்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கார்ட் ஈக்குவல் டு கார்ட் ஆஃப்னு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அதை இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் மாடல்ஸ் டாட் கார்ட்டு இம்போர்ட்டு கார்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கார்ட் ஆஃப்னு போட்டுட்டு இந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். கூடவே சேர்ந்து இந்த சாய்ஸஸையும் பாஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கார்ட்டு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாஸ் பண்ணாங்களே அந்த ஐட்டம் ஃபுட் ஐட்டம், இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து இவங்க அந்த கார்ட்டில் ஆட் பண்ணல. இந்த என்னென்ன சாய்ஸஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் இப்போ இந்த ஐட்டத்துக்குள்ளேருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்துட்டு டெஃப் ஆட் டு கார்ட்னு போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இங்கே வந்து ஐட்டம்ஸை பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல இந்த ஆட் டு கார்ட் மெத்தடை வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே வந்துட்டு செல்ஃப் டாட் ஆட் டு கார்ட். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் சாய்ஸஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது அப்டேட் பண்ணிக்கிறேன். இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி புரியும் பாருங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த ஐட்டத்தையும் சாய்ஸஸ் பாஸ் பண்ணுவேன்னா நான் இங்கே பாஸ் பண்ணும்போது இந்த சாய்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளில் அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டத்தை மட்டும் நான் டேரெக்டாக இங்கே பாஸ் பண்ணக்கூடிய ஐட்டத்தை செலக்ட் பண்ணாமல் இது இங்கே என்னென்ன சாய்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் வந்து நான் இந்த ஃபுட் ஐட்டத்தில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவங்க என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் இப்போ நான் கார்ட்டுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? அதாவது நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி புரியும் பாருங்க இந்த இடத்துல. ஸோ ஃபுட் டிக்ஷனரின்னு வச்சுக்கலாம், நம்ம ஃபுட் டிக்னு வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஒரு எம்டி டிக்ஷனரி. ஸோ இதில் வந்துட்டு ஃபார் ஐட்டம் இன் ஐட்டம்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு நிறைய ஃபுட் ஐட்டம் இருக்குமா. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சாய்ஸஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸஸாக எடுத்து இந்த ஐட்டத்தோட மேட்ச் ஆகக்கூடிய சாய்ஸை எடுத்து நான் இந்த ஃபுட் டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஐ மீன் இந்த ஃபுட் ஐட்டத்தை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் சாய்ஸ் இன் சாய்ஸஸ், இங்கே செல்ஃப் டாட் சாய்ஸஸ். இப்போ இந்த சாய்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸாக எடுக்கிறேன். இஃப் சாய்ஸ் இன் ஃபுட் டிக்ஷனரியாக இருந்துச்சுன்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த டிக்ஷனரியில் வந்து இந்த சாய்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ 1ங்கிற நம்பர் வந்து அவங்க 2 வாட்டி என்டர் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபுட்டை வந்து அவங்க 2 வாட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு
அந்த ஃபுட்டோட இண்டெக்ஸ் என்ன, அதே மாதிரி அந்த ஃபுட்டோட குவான்டிட்டி அதோட கவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிக்ஷனரியில் ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி வந்து அந்த சாய்ஸ் வந்து டிக்ஷனரியில் இருந்துச்சுன்னா எனக்கு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபுட்டிக் ஆஃப் சாய்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 எல்ஸு ஃபுட்டிக் ஆஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 1. இது எப்படி போகிறேன் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், ஈஸியாக புரியும் பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ இந்த ஐட்டத்தில் வந்து 3 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க சாய்ஸ் வந்து 4ன்னு சொல்லி என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4னா வந்து எனக்கு அந்த ஃபுல் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு நம்பரை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுற இந்த இடத்துல ஃபஸ்ட்டே வந்துட்டு இஃப் சாய்ஸ் கிரேட்டர் தென் லென் ஆஃப் ஐட்டம்ஸாக இருந்துச்சுன்னா, ஸோ ரைஸ் கீ எரர், அவ்வளோதான். அதாவது என்ன பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளே வந்து எல்லா சாய்ஸஸ் இருக்குமா, ஒவ்வொரு சாய்ஸாக இருக்கும். அதாவது நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், புரியும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சும்மா டிக்ஷனரி வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சு நெக்ஸ்ட்டு போகலாம் நம்ம. ஓகே, நான் டீபக் பண்ணுறேன் இருங்க. ஸோ மெயின் மெனு இங்கே இருக்குது, நம்ம இங்கேருந்து டீபக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து சாய்ஸ், ஸோ ரெஸ்டாரண்ட்டு, அடுத்து 1, அடுத்து மெனு, அடுத்தது ஓகே. இந்த இடத்துல வந்து நான் 1,1,1, அதாவது வெஜ் பிரியாணி வந்து 3 வாட்டி சூஸ் பண்ணியிருக்கேன், தோசை வந்து 2 வாட்டின்னு வச்சுக்கோங்க. என்ட்ரு அமுத்துறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த கார்ட்டுக்குள்ளே இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு என்னோட டீபக்கர் நிற்கிது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு இதுக்குள்ளே வருதா, இப்போ நான் ஐட்டம்ஸ்குள்ளே பாருங்கள், எனக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டாக ஸ்டோராக இருக்குது. இந்த சாய்ஸஸ்க்குள்ளே நான் என்னென்ன சாய்ஸ் செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் லிஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். எனக்கு என்ன ஆகும், இந்த சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபுட் ஐட்டத்துக்கு வந்து இந்த ஆட் டு கார்ட் மெத்தடை கால் பண்ணி அண்ட் தென் வந்து அதிலிருந்து இந்த ஃபுட் ஐட்டத்தை நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஆட் டு கார்ட்டுக்குள்ளே வருது. ஃபஸ்ட்டு டிக்ஷனரி வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இந்த சாய்ஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸாக எடுத்து செலக்ட் பண்ணும். இப்போ நான் இங்கே பாருங்கள், சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்கா, ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், புரியும் பாருங்கள். சாய்ஸஸ் வந்து எனக்கு 5 சாய்ஸ் இருக்கா, இந்த 5 சாய்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸை சூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து 1. ஸோ 1ங்கிறது வந்து இந்த ஐட்டம், அதாவது நம்ம எத்தனை ஃபுட் ஐட்டம் வந்து அவங்க பாஸ் பண்ணாங்களோ அந்த ஃபுட் ஐட்டத்தோட கவுண்ட்டை விட எனக்கு அதிகமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அதிகமாக இருந்தால் எனக்கு எரர் வருது இந்த இடத்துல. ஸோ எனக்கு அதிகமாக இருக்குமா, இருக்காது. ஸோ அதனால் அதுக்குள்ளே போகாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, இந்த சாய்ஸ் வந்து டிக்ஷனரியில் இருக்கான்னு சொல்லி பார்க்குது. ஃபஸ்ட்டு எனக்கு டிக்ஷனரியில் இருக்காது. ஸோ இங்கே எல்ஸ் பாட்டுக்கு போகும் பாருங்க. இப்போ எல்ஸ் பாட்டுக்குள்ள போயிட்டு டிக்ஷனரியில் வந்து எனக்கு அந்த சாய்ஸ் ஈஸ்ட்டு 1 இங்கே தெரியுதா, 1ஆம் நம்பர் சாய்ஸில் வந்து எனக்கு ஒரு கவுண்ட் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபுட்டில் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். அடுத்த சாய்ஸ் செலக்ட் பண்ணுது. ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ இன்னொன்று இன்க்ரீஸ் ஆயிரு. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு ஃபுட்டில் எனக்கு 2 வாட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிற மறுபடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டில் 3 வாட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வெஜ் பிரியாணி 3 வாட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அடுத்தது எனக்கு தோசை வந்து இப்போ பாருங்க 2:1 சொல்லி செலக்ட் ஆயிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ 2வது ஃபுட் ஐட்டத்தில் 1 தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இப்போ எனக்கு 2வது ஃபுட்டில் 2 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபுட்டு 3 ஐட்டம், 2வது ஃபுட்டில் 2 ஐட்டம், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த டிக்ஷனரி வந்து இப்போ ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, புரியும் பாருங்க. இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க, கன்சோலுங்க இங்கே தெரியுதா. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டில் 3 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த ஃபுட்டில் வந்து 2 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ எனக்கு இந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த வேரியபிள் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ஃபுட் டிக்ஷனரி இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து இது ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இங்கே வந்து ரிட்டர்ன் ஃபுட் டிக், அவ்வளோதான். ஜஸ்ட் வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ண ஃபுட்டை மட்டும் எடுத்து நான் இந்த ஃபுட் ஐட்டத்தில் ஸ்டோர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சரியா? இப்போ நமக்கு கார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதை வந்து நம்ம ப்ரைவேட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து வெளியே யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது இதை. ஸோ இது இங்கே ப்ரைவேட்டாக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு கார்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய வேலை முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் முடிஞ்சுது, நம்மளோட என்டையர் ப்ராசஸும் முடிஞ்சுது. சரியா? ஓகே, இப்போ நம்ம எங்கே மெயின் மெனுக்கு போய்க்குவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கார்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராசஸ் ஆர்டர்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுத போகிறேன் இந்த இடத்துல, டிஃப் ப்ராசஸ் ஆர்டர். ஸோ இதை வந்து இப்போ எம்டியாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மெயின் மெனுவில் கார்ட் டாட் ப்ராசஸ் ஆர்டர்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ எனக்கு ஆர்டர் ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஆர்டர் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் அதுக்குள்ளே எழுதணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இந்த மீதி இருக்கிறது வந்து இதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ஃபுட் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து ஒரே ரெஸ்டாரண்டாக இருக்கணும் மட்டும் சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட்டாக ஒரு வேலிடேஷன் வச்சுட்டு நெக்ஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கார்ட் ரெடி பண்ணி அந்த கார்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ ப்ராசஸ் ஆர்டருக்குள்ள நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அவங்க செலக்ட் பண்ண ஐட்டம்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி நான் ஷோ பண்ணிக்க போகிறேன். சரியா? எப்படி பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஃபார் ஐட்டம் இன் செல்ஃப் டாட் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த ஃபுட் ஐட்டத்துக்குலாம் வந்து நம்மளோட எல்லா ஃபுட்டோட இண்டெக்ஸு அண்ட் தென் வந்து அதோட கவுண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த டிக்ஷனரி வந்து எடுத்துட்டு பிரிண்ட் எஃப் அந்த ஃபுட்டோட நேம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுட்டோட நேம் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துலேயே வந்துட்டு நான் இது கூடயே வந்துட்டு ஃபுட் ஐட்டத்தை பாஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஃபுட் ஐட்டத்தை எடுத்துக்கிறேன். இது ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள், புரியும் பாருங்கள். இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஐட்டம்
-1. அதாவது இப்போ இந்த ஐட்டத்தை இது வந்து கீ ஆக்சுவலா. இது வந்து டிக்ஷனரி இப்போ இந்த ஃபுட் ஐட்டத்துல இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீயா எடுத்துக்கிறேன். அந்த கீயோட ஃபுட் நேம் என்னவோ அதை வந்து நான் இங்கிருந்து எடுத்துக்கிறேன். இந்த ஃபுட் ஐட்டத்து கிளாஸ்ல இருந்து. ஏன்னா வந்து இதுல தான் வந்து எல்லா ஃபுட் ஐட்டம் இருக்கும்ல. ஸோ அதோட நேமை வந்து நான் இங்கிருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அதோட கவுண்ட் எவ்வளோ. ஸோ இன்டூன்னு போட்டு சும்மா கவுண்ட் வந்து எனக்கு எவ்வளோ அந்த ஐட்டத்தோட வேல்யூ. ஸோ செல்ஃப் டாட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஐட்டம் இப்படி போட்டால் என்ன ஆகும், இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய இந்த கீயோட வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஃபுட் நேமு அதோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது கூடயே சேர்த்துட்டு நான் வந்து அந்த டோட்டல் ஃபுட், அதாவது இந்த ஃபுட்டுக்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி இங்கே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் சும்மா ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஐட்டம் மல்டிப்ளை ஃபுட் ஐட்டம்ஸ் டாட் ஐட்டம் -1 டாட் எனக்கு அதோட ப்ரைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபுட்டோட கவுண்ட் எவ்வளோ அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி இந்த டோட்டல் ப்ரைஸ் வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு போட்டு சும்மா இங்கே வந்து ப்ரைஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டோட்டல் ப்ரைஸை வந்து நான் இங்கே டோட்டல்னு சொல்லி வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு 0ன்னு சொல்லி ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு வாட்டி வந்து நான் அந்த ப்ரைஸ் எடுக்கும்போதே வந்து டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போகிறேன். சரியா? சார் கடைசியாக வந்துட்டு பிரிண்ட் டோட்டல் வந்து எனக்கு டோட்டல் அவ்வளோதான். இங்கே எஃப் இங்கே டோட்டல். ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், புரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து கேஎஃப்சி சூஸ் பண்ணிக்கலாம் 3. சாரி, இங்கே வந்து நம்ம -1 கொடுக்கணும். இங்கே மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ திரும்ப ரீரன் பண்ணுறேன். 1 இங்கே வந்து 3. ஸோ இப்போ எனக்கு வந்து நான்வெஜ் வேணும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறேன், நான் 2 சிக்கன் பிரியாணி போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு பரோட்டா போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 × 400 இதெல்லாம் கரெக்டாக வருது. பட் வந்து இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வருது. நம்ம அங்கே அட்ரஸை பிரிண்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம் இருங்க என்ன பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நேம் வந்து எனக்கு வேணும். ஸோ நேம் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். 1 கேஎஃப்சி, 1 நான்வெஜ்ஜு, இது ஒரு 2 சிக்கன் பிரியாணி, ஒரு பரோட்டா. ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் பிரியாணி × 2 வந்து 400 வருது, ஒரு பரோட்டா வந்து 60, மொத்தம் 460 ரூபா. ஸோ இப்போ எனக்கு டோட்டல் ப்ரைஸ் வந்து இப்போ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வந்து ஜஸ்ட் டீபேக் பண்ணி பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து ஓனா வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்டு இதுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். அப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பேமெண்ட் வந்து என்னென்ன பண்ணலாம், நம்ம ஒன்றா வந்து கேஷ் ஆன் டெலிவரி, இல்லைனா வந்து யூபிஐ, இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், எது வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இதை வந்து நான் போட போகிறதில்ல, உங்களை தான் வந்து போட சொல்ல போகிறேன். எப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே போட்டிருக்கோம்ல ஆப்ஷன் சொல்லிட்டு, இதே மாதிரி எனக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ராசஸ் பேமெண்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. டெஃப் ப்ராசஸ் பேமெண்ட். இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டு அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த அமௌண்ட்டை இங்கே பாஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். செல்ஃப் டாட் ப்ராசஸ் பேமெண்ட் இங்கே டோட்டல் வந்து பாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த ப்ராசஸ் பேமெண்ட் மெத்தடுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் எழுதணும். ஸோ என்னென்ன பண்ணணும், பேமெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணணும். அவங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்புட் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணணும். அதாவது இப்போ யூபிஐ செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லணும். இல்லை கார்டு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கார்டோட நம்பர், சிவிவி, அண்ட் தென் வந்து எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து என்டர் பண்ண சொல்லணும். நெட் பேங்கிங்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லணும். கேஷ் ஆன் டெலிவரினா வந்து எதுவும் பண்ண சொல்ல தேவையில்லை, டேரெக்டாக வந்து ஆர்டர் பிளேஸ்னு சொல்லி போட்டுடலாம். அதே மாதிரி அந்த கார்டு நம்பர் வந்து நீங்கள் வேலிடேஷன் செக் பண்ணலாம். எனக்கு கார்டு நம்பர்னா 16 நம்பர் இருக்கணும், சிவிவினா 3 இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் வந்து கரண்ட் டேட்டை விட ஆன் ஆர் ஆஃப்டர் தான் இருக்கணும். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து 31னா நேற்று டேட் வந்து எக்ஸ்பைரி டேட்டாக இருக்கக்கூடாது, இன்னைக்கு நாளைக்கு தான் வந்து எக்ஸ்பைரி டேட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். யூபிஐடியில் வந்து அட்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த யூபிஐயோட யூஆர்எல் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வேலிடேஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி அவங்க வந்து இப்போ ஃபுட் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இங்கே வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்களா இல்லைனா வந்து இன்னும் ஏதாவது கார்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்களான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஸ்டெப் போகணும். இல்லைனா வந்து மறுபடியும் வந்து ஃபுட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஃபுட் ஐட்டம் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கான கோடெல்லாம் வந்து நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நானே போட்டுட்டு இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தெரியாது. கண்ணிலே பார்த்துட்டு இருந்தால் வந்து ஈஸியாக தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் போடும்போது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ வந்து நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு
பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் பிளேஸ்ட்னு சொல்லி போடுங்க. அப்படி இல்லைனா பேமெண்ட் ஃபெயில்டுன்னு போட்டுட்டு ரிட்ரை பேமெண்ட் போட்டு இந்த பேமெண்ட் ஆப்ஷனை வந்து திரும்ப இன்னொரு வாட்டி வந்து ரன் ஆகிற மாதிரி வைல் லூப்பில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் வந்து ஆர்டர் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கோட் எல்லாமே. சரியா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா வந்து நீங்கள் ஓனா வந்து இந்த கோடை பார்த்துட்டு நான் என்ன வந்து இந்த இடத்துல கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அந்த கான்செப்ட்டை நீங்கள் எக்ஸாக்டாக உங்கள் கோடில் வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஓன் வேல கூட ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே மாதிரி தான் போடணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஓனா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து மெயின் மெனுல வந்து இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுத்துருக்கோம்ல, ஷோ ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து டாப் 5 ரெஸ்டாரண்ட் போட்டு அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட் வந்து ஷோ பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட்டுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு ஃபில்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு ரேட்டிங் பேஸ் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டோட பிரைஸ் வந்து எனக்கு இவ்வளவு கீழே இருக்கிற ஃபுட் மட்டும் ஷோ பண்ற மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அடிஷனல் ஃபீச்சரா வந்து நீங்க எவ்வளவு வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் மட்டும் தான். ஸோ இதுல வந்து நீங்க அடிஷனலா வந்து எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி மெயினா வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து நான் எதுக்காக போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வேணா நீங்க இந்த இடத்துல எழுதலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் எழுதலாம். அது உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் எழுதுங்க, இல்லைனா வந்து நீங்க அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவே போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எதுக்கு எழுதுவோம்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எனக்கு சைல்டு கிளாஸ்ல மட்டும் தான் இருக்கணும், அதோட பேரண்ட் கிளாஸ் எனக்கு தேவையில்லை. பட் சைல்டு கிளாஸ் கண்டிப்பா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா போடுங்க. இப்போ ஒருவேளை வந்துட்டு 3 கிளாஸ்க்குமே அதாவது கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா சைல்டு கிளாஸ்க்குமே காமனா ஒரு வேல்யூ தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்க நான் அப்ஸ்ட்ராக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நேம் ரேட்டிங் அப்படி வந்து நம்ம நான் அப்ஸ்ட்ராக்டா யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்துட்டு எல்லா கிளாஸ்க்குமே காமன். அதே மாதிரி எல்லா கிளாஸ்க்கும் ஆக்சஸும் பண்ண முடியும். அது வந்து கண்டிப்பா வந்து இந்த 2 வேல்யூஸ் வந்து செட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, ஏன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிடையாது இது. இதே வந்து இதுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி அதாவது கெட்டர் செட்டர் போட்டு அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டியா போட்டுருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்து சைல்டு கிளாஸும் வந்து இன்கிரேட் பண்ணிருக்கணும் கண்டிப்பா. சரியா? சோ அவ்வளவுதான் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இதுல வந்து நான் இன்னும் சொல்ல போனா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போலாம். பட் நிறைய பண்ணிட்டு போனா வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி திரும்ப திரும்ப வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஓனா வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்து யோசிங்க. அதாவது இதுல வந்து எப்படி வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிங்க. அந்த ஐடியா வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கான்செப்ட் வந்து நீங்க கோடா வந்து கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து யூசர் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பண்ணி மறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க யூசரோட நேமை வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். கார்ட்ல வந்து அவங்க ஃபுட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன் நீங்க வந்து எனேபிள் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ஃபுட் ஐட்டத்துல வந்து எனக்கு என்னென்ன ஃபுட்டு என்னென்ன கவுண்ட் இருக்குன்னு சொல்லி இங்க இருக்குமா, நீங்க இந்த இடத்துல வந்து அவங்க ஃபுட்டை வந்து வேணான்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அதை ரிமூவ் பண்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி அவங்க வந்து எந்த ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்றாங்களோ அதை வந்து நீங்க இந்த டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் பண்ணலாம். இதை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஈஸியா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இதனால வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் வச்சு நீங்க கண்டிப்பா வந்து உங்க ஓனா வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த என்டையர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இந்த 3 பார்ட்லயே சொல்லி கொடுத்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இல்ல நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எல்லாமே வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல என்னென்ன பார்த்தோமோ அதே தான் வந்து நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பேன். அடிஷனலா ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதை நான் டீடைலா எக்ஸ்பிளைனும் பண்ணிருப்பேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி நான் இதே வீடியோல வந்து அட்டாச் பண்றேன். அது வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்டா வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அதை வந்து நீங்க ஓனா வந்து ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் வந்துட்டு நீங்க இதவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.